ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெட் கலர்ல ஒரு அழகான காட்டன் சாரி போட்டிருக்கேன். புதுசா பேச்ச கேட்க மாட்டேங்குது. நம்ம புருஷன் தான் பேச்ச கேட்கல, காட்டன் சாரியாவது பேச்ச கேட்குமான்னு பார்த்தா அதுவும் கேட்க மாட்டேங்குது. என்ன பண்றது? சரி, ஓகே, புதுசுல கேட்காது, போக போக கேட்கும். துவைச்சதுக்கு அப்புறம் அடங்கிடும் நினைக்கிறேன். ஒரு ரெடிமேட் பிளவுஸ் போட்டிருக்கேன் அண்ட் ஒரு சாரி போட்டிருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இயரிங்கோட பேர் பண்ணியிருக்கேன். புதுசாக ஹேர் கலர்லாம் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு கார்த்திகா சேனல்ல காமிக்கிறேன். சூப்பரான லஞ்ச் பண்ணி இங்க ரெடியா இருக்கு. நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்ற சில டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேவை உள்ளவங்களுக்கு அந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். எங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு டாக்டர் சொன்னது எடுத்தோன்னே அப்படியே கிராஷ் டயட்குள்ளே போகாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் எல்லாத்தையும் மாற்றுறேன், புதுசாக ட்ரை பண்ணுறேன். இந்த வாட்டி ஸ்டாக் குக்கிங் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இதில் சத்துக்களும் அப்படியே இருக்கும். அண்ட் ஆல்சோ எண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக, ஒரு அரை ஸ்பூன்லேயே நம்ம வந்து தாளிப்பு போட்டு முடிச்சிடலாம். அந்த ஸ்டாக் குக்கிங் பாட்டில் அடியில் கேரட் பொரியலுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டுட்டேன். மேலே வந்து பட்டாணி வறுவலுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டுட்டேன், இன்க்ளூடிங் உப்பு கூட நான் போட்டுட்டேன். 2 விசிலில் சூப்பராக வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஸ்பூன் எண்ணெயில் தனித்தனியாக நான் வந்து தாளிப்பு போட்டு இதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நான் கொதிக்க வச்சு இறக்கிட்டேன். அவ்வளோதான். அது ஒரு எக்ஸ்ட்ரா 2 நிமிஷம் கொதிக்க வைக்கிற மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சுருந்தேன்னா அது கூட இல்லாமல் தாளித்து உடனே 2 பெரட்டி இறக்கி இருந்திருக்கலாம். அடுத்த வாட்டி நான் அதையும் சரி பண்ணிக்குவேன். ரொம்ப ருசியாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. இந்த மாதிரி செய்யும்பொழுது எண்ணெய் கம்மியாகிறது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியும் கூட. அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மிக்சட் வெஜிடபிள் மினி ஊத்தப்பம் மேடில் நான் ஊத்தப்பம் தான் பண்ணியிருந்தேன். 2த்தில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பொடி டாப்பிங்கும், மீதி 2த்தில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி டாப்பிங்கும் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருக்கும் எது வேணுமோ அந்த மாதிரி ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு நிறைய வெஜிடபிள்ஸ் கேப்சிகம்லாம் அதில் போட்டிருக்கேன். இன்றைக்கி நான்வெஜ் கிடையாது, தால் தான் ப்ரோட்டீனுக்கு. அதனால் சிறுபருப்பில் திக்காக மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் வந்து வச்சுருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கும் சேர்த்து அதை செஞ்சாச்சு. காராமணி வத்தலும் அப்பளமும் பொரிக்க எனக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி நான் பொரிச்சு எடுத்தேன். ஸோ எண்ணெயும் நிறைய எடுக்கல. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ரசமா வச்சுட்டேன். என்ன லஞ்ச் பண்ணு நான் காமிச்சிடுறேன், வாங்க பார்க்கலாம். பிளேட்ல பரிமாறிடுறேன். ஃபர்ஸ்ட் பொரியல்லாம் பரிமாறிடவாஜி. பண்ணிடலாம். கேரட் பொரியல் ஸ்டீம் பண்ணி செஞ்சது நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டாணி வறுவல். அடுத்தது ஷர்வினுக்கு மற்றவங்களுக்கு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பளம், வத்தல், கொத்தவரங்காய் வத்தல் இதெல்லாம் இருக்கு. அதை நான் பிளேட்ல இப்போதைக்கு வைக்கல. சாதம் போட்டுறேன், சுட சுட வடிச்ச சாதம். அவ்வளோதான். நிறைய எண்ணெய் இல்லாம பொரிச்ச கொத்தவரங்காய் வத்தல் வச்சுட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான அரைச்சு விட்ட ரசம் இருக்கு. இதுதான் நம்ம வீட்ல இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். உங்க வீட்ல என்ன லஞ்ச் பண்ணுன்னு சொல்லுங்க. மணக்க மணக்க சமைக்கலாம், ரசிச்சு ருசிச்சு சாப்பிடலாம். டாடா.